என் செல்ல குழந்தையே, எப்பொழுது உன்னுடைய கெட்ட நேரம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இந்த வராகி உன் கண்களில் படுவேன். என் பிள்ளையே, அப்படியானால் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். என் குழந்தையே, உன்னால் இதை நம்ப முடியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாமலும் இருக்கலாம். அம்மா ஏதோ சொல்கிறாள் என்று கூட நீ விளையாட்டுத்தனமாக நினைக்கலாம். ஆனால் நான் சொல்வது உண்மை என்று நடந்து விட்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு நடப்பதை உன்னாலேயே நம்பிவிட முடியாது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் அத்தனை கஷ்டங்களை கொடுத்ததனால் இனி அது நல்லதாக மாறுகின்ற நேரம் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் உன்னை வந்து தழுவும் பொழுது நீ உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களைத்தான் அதிகமாக நினைக்கின்றாய். அதை நினைத்துதான் அதிகமாக வேதனைப்படுகின்றாய். எதனால் நம் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று எண்ணி என் பிள்ளை, நீ சோதனைகளை தாங்கி நின்ற காலங்கள் எல்லாம் இனிமேல் மாறப்போகின்றது. யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை? யாருக்குத்தான் வேதனை இல்லை? யார்தான் இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வரவில்லை என்று சற்று சிந்தித்துப் பார். என் பிள்ளையே, உன்னை மட்டும் தெய்வம் சோதிப்பதாக நினைத்து மனவேதனை அடைகின்றாய். ஆனால் உண்மை அது கிடையாது. என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் தெய்வத்தினுடைய அன்பு உன்னோடு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தெய்வத்தின் துணையில்லாமல் இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் தெய்வத்தின் அருமை என்னவென்பது உனக்கு தெரியும். என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நீ பட்ட ஒவ்வொரு அனுபவங்களை சேர்த்து வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் நீ பட்ட அனுபவத்தை மறக்கக்கூடாது. அதிலும் அந்த அனுபவம் கொடுத்தவர்களையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. ஆனால் அந்த காயங்களை நீ மறக்கத்தான் வேண்டும். மீண்டும் மீண்டும் அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் உனக்கான நல்ல நேரம் வருவதை கூட நீ தெரியாமல் சென்று விடுகின்றாய். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற இது போன்ற எண்ணங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வும் நல்ல தெளிவும் இந்த வராகி என் மூலமாக தினம் தினம் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. எப்பொழுது எல்லாம் என் குழந்தை மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளினால் உனக்கான சந்தோஷத்தை தொலைத்து விட்டாய் என்று சற்று சிந்தித்துப் பார். என் பிள்ளையே, நீ எவ்வளவுதான் நல்லபடியாக பேசினாலும் சரி, உடனிருப்பவர்கள் உன்னை அங்கே மட்டம் தட்டுவார்கள். அந்த இடத்தில் என் குழந்தை, உன் மனதை நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டும். நீ பேசுகின்ற வார்த்தைகள் சரியாகவே இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் உன்னை ஏன் இப்படி பேசினாய் என்று சொல்லியே நீ பேசியது தவறோ என்று உன்னை நினைக்க வைத்து விடுவார்கள். அந்த அளவிற்கு உன் மனதை மாற்றக்கூடிய திறமை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு இருக்கின்றது. நல்ல நேரம் நன்றாகத்தான் பேசினாய் என்று உன் மனது நம்பும் நேரத்தில் அது நல்லது அல்ல என்று உன்னையே நம்ப வைத்து விடுகின்ற உலகம் இது. இங்கெல்லாம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையில் ஒரு முறை இரு முறை அல்ல, பல முறை நடந்துவிட்ட சம்பவம். ஏனென்றால் ஓரிடத்தில் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றாலே அதை கண்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது பிடிப்பது கிடையாது. எதை சொல்லி உன் மனதை வேதனைப்படுத்தலாம், எதை சொல்லி உன் மனதை காயப்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நடுவில் நீ இன்னமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பது நிச்சயமாகவே சற்று ஆச்சரியமான விஷயம்தான். இவர்களை எல்லாம் என்று கண்டும் காணாமல் விட்டுவிடுகின்றாயோ, என்று இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காமல் செல்கின்றாயோ, அன்று உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி புரியும். நாம் செய்தது எத்தனை சரி என்று அன்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, அவரவர்களுக்கு வேலை இல்லை,
அடுத்தவன் வாழ்க்கையில் நடப்பதை பார்ப்பதே இங்கு மிகப்பெரிய வேலையாக மாறிவிட்டது. ஆனால் உனக்கு அப்படியல்ல. நீ இந்த வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று நினைக்கின்றாய். எத்தனை பேருக்கு மத்தியிலோ வாழ்ந்து காட்ட துடித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் இது போன்ற மனிதர்களிடத்தில் உன்னுடைய நேரத்தை செலவிடாமல் உனக்கான பாதையை நீ சரியாக சென்று கொண்டிருந்தால் போதும். என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இந்த அம்மா நான் தெளிவாக்கி கொடுக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ மட்டுமே அறிய முடியும். மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் நீ செவி சாய்த்து கொண்டிருக்காதே என் பிள்ளையே. அதாவது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது வேறு. வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அதை ஒரு நாளுமே நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அதை கண்டு கொள்ளவும் கூடாது. நீ ஒரு முறை இதை கண்டு கொள்ள ஆரம்பித்து விட்டால் காலம் முழுவதும் இதையே உன்னை சுற்றி செய்து கொண்டிருப்பார்கள். உனக்கு இதையே மிக பெரிய சோதனையாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருப்பது நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று எண்ணி வருந்துகின்ற நீ, அது நடந்திருந்தால் உன் வாழ்க்கையே வேறு விதமாக மாறியிருக்கும் என்பதனை நடந்தால் மட்டும்தான் உன்னால் உணர முடியும். நடக்காத பொழுது உனக்கு எப்படி தெரியும் அது நடந்திருந்தால் கஷ்டத்தை தந்திருக்கும் என்று என் பிள்ளையே? அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நல்லதை நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் என்பது பெயரளவில் மட்டும்தான். உன்னோடு இருப்பவர்கள், உன்னோடு பிறந்தவர்கள், உன்னை பெற்றவர்கள் என்று இவர்கள்தான் உன்னோடு நிரந்தரமாக வரக்கூடிய உறவுகள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்தால் போதும். நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே இந்த வராகி அம்மாவினுடைய அன்போடு கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் நல்லதை செய்து கொடுக்க துடிக்கின்ற பொழுது என் பிள்ளை நீ எதை பற்றி அதிகமாக யோசிக்கின்றாய் தெரியுமா? மனதிற்குள் சந்தோஷம் இல்லை, இதை பற்றிய தெளிவான எண்ணங்கள் இல்லை. மாறாக என்னை பற்றி நீ சந்தேகிக்கின்றாய். அம்மா தருவாளோ தரமாட்டாளோ, தருவேன் என்று மட்டும் சொல்கிறாள் என்று நீ எண்ணிக்கொள்கின்றாய். இந்த எண்ணங்கள் தான் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் வரக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். நான் தருவேன் என்று சொல்லியிருப்பது தெய்வ வாக்கல்லவா? நான் அதை உனக்கு தராமல் எப்படி செல்ல முடியும்? என் குழந்தைக்கு நான் தராமல் இருந்து விடுவேனா என்ன? இதனை அல்லவா நீ முதலில் உன் மனதிற்குள் நினைத்திருக்க வேண்டும். மற்றபடி நீ தேவையில்லாமல் எதிர்மறையாக சிந்தித்தால் எதிர்மறை விளைவுகள்தான் உனக்கு ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நடந்துவிட்ட விஷயங்களை எண்ணி வருந்தாது. இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் நல்லதாகவே நடக்கப் போகின்றது என்பதனை எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெறுவதற்கு நீ தயாராக இரு. என்றும் இந்த வராகியின் அன்பு உன்னோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்றும் இந்த தாயானவள் உன்னை அரவணைக்க வந்து கொண்டே இருப்பேன். நல்ல நேரம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வந்து விட்டது. இதை நான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லா நேரத்திலும் உனக்கான வாய்ப்புகளை நான் தந்து கொண்டே இருக்கின்றேன். நான் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட விலகிச் செல்லப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க என் நேரமும் தயாராக இருந்து விட்டால் போதும். எல்லா நேரத்திலும் நீ இந்த தாயானவள் என்னை எந்த அளவிற்கு அன்போடு பார்க்கின்றாயோ அதைவிட
அதிக அளவு அன்போடு நானும் உன்னை பார்க்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மாவின் அன்பு புரிந்த குழந்தைகளுக்கு சந்தேகமே வராது. அம்மா தருவாள் என்கின்ற நம்பிக்கை உணர்வு ஒன்று மட்டும்தான் உள்ளே இருக்கும். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் கேட்கின்ற எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக நடக்கும். நடக்காது என்று நம்பி நீ உன் வாழ்க்கையில் மற்ற சந்தோஷங்களை எல்லாம் இழந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.